சுவிட்சர்லாந்திலிருந்து தாயகத்திற்கு சென்ற ஈழத்தமிழர் ஒருவர் அங்குள்ள தற்போதைய நிலைமை குறித்து விவரித்துள்ளார். கேசவன் என்பவர் யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலை குறித்து தனது முகப்புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது: எங்கள் குல தெய்வமான மாரம்புல பிள்ளையாருக்கு கும்பாபிஷேக எண்ணெய் வைப்பதற்காகவே மிக பிரதானமாக இம்முறை ஊருக்கு நான் சென்றிருந்தேன். ஆம், அன்றைய நாள் மட்டும்தான் அர்ச்சகரை தவிர அடியவர்கள் கர்ப்பகிரகமான மூலஸ்தானத்திற்கு உள்ளே செல்ல முடியும். அது ஒரு பிறவி பயன் என ஊரில் உள்ள பெரியோர்கள் உரைத்ததை கேட்டுள்ளேன். கோடிகளை கொட்டி கோயில்களை கட்டி பல இடங்களில் கும்பாபிஷேகம் செய்வது தவிர்க்க முடியாதது. அதைவிட எமது வீட்டின் பிரதான வாசற்கதவில் இருந்து வாகனத்தை ஓட்டினால் உள்ளூர் வீதிகளில் தொடங்கி A9 பிரதான சாலைகள் வரையூடாக குன்றும் குழியுமற்ற மிகவும் செப்பனிடப்பட்ட வீதிகளை காணக்கூடியதாக உள்ளது வரவேற்கத்தக்கது. இளைஞர்கள், யுவதிகள் விவசாயம் மற்றும் ஏனைய தொழில்களை கைவிட்டாலும் எல்லோரும் அரசு சேவைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுவது சிறப்பு. ஒரு குடும்பத்தில் இருவர் சம்பாதித்தால் வாழ்வு வளமாக செல்கிறது. வியாபாரத்தில் ஈடுபட்ட மக்களது வாழ்வாதாரமும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. தினக்கூலிகளான அன்றாடம் காட்சிகளினது வாழ்வியல் என்பது மிகவும் சவால் நிறைந்ததாக உள்ளது. தினமும் 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை ஒரு நாளைக்கு உழைத்தாலும் இது 3 வேளையும் சாப்பாட்டுக்கே போதாமையாக உள்ளது. புலம்பெயர்ந்தவர்களினது இளம் உறவுகள் பெரும்பாலும் கனடாவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் கடல் கடந்து சென்று விட்டதால் அவர்களது வயோதிப தாய் தந்தையரே தற்போது தாய்மனைகளில் வாழ்ந்து வருவது வேதனைக்குரியது. தாயகத்து கல்வியலாளர்களினது வாரிசுகளும் அடிமட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களும் சமீபத்தில் வெளிவந்த உயர்தர பரீட்சை பெறுபேறுகளில் 3A சித்திகளை பெற்றிருப்பது இமாலய சாதனைதான். வெளிநாட்டு பொருளாதாரத்தை மறந்து 90% முன்னோக்கி செல்வதையும் அவதானிக்க முடியும். என்ன செய்வது? மீதமுள்ள 10% சோம்பேறிகள் கொண்டு வா திண்டு பார்க்கலாம் என்ற மனநிலையில் உள்ளனர். இது துரதிர்ஷ்டமே. வேலிகளை வெட்டி அகற்றி கான்கிரீட் மதில்கள், மாடி வீடுகள், சுவர்கள் வந்து சிங்கப்பூர், மலேசியா அளவிற்கு வளர்ந்தாலும் பசுமையற்ற பாலைவனமாக செல்வது ஒரு பயங்கரவாதத்தை உண்டு பண்ணுகிறது. ஊர் கூடிய ஒற்றுமை அற்றுப்போய் பொறாமை என்னும் ஆமை புகுந்து ஓலமிட வைத்துள்ளது. வசதி படைத்தவர்கள் குளிரூட்டப்பட்ட வாகனங்களிலும், சினிமா திரையரங்குகளிலும், கொள்வனவு மால்களிலும், விடுதிகள் மற்றும் உல்லாச கடற்கரைகள், உயர் உணவு சாலைகளிலும் வலம் வருகிறார்கள். அதே நேரம் ஏழைகள் அரச பேருந்துகளில் அதிகூடிய வெப்பத்தோடு வேர்க்க விறுவிறுக்க குளிர்பானமும் மற்றும் சூடான தேநீரும் வடையும் அவர்களினது மதிய உணவாக உண்டு வருவதையும் காணலாம். என்ன ஒரு கொடுமை என்றால், கோவில் திருவிழாக்களில் கொள்ளையிடும் கூட்டம் போல ஒரு கூட்டம் புலம்பெயர் மக்களிடத்தில் வாட்ஸ்அப், மெசஞ்சர் போன்ற தளங்களில் வந்து பாசத்துடன் கலந்த அழகினை, கவர்ச்சியை காட்டி லட்சக்கணக்கான பணத்தினை கொள்ளையிட்டு வருகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார்.